ஹை ஃப்ரெண்ட்ஸ், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் தளபதி கிட்ட அசிங்கப்பட்டிருக்காரு. அதாவது மேகதாது அணை குறுவை சாகுபடின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்காரு. தளபதி பேசும்போது அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி மேகதாது அணை சம்பந்தமா டிவி காட்சியில என்ன பண்ணாங்க அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. ரெண்டு நாட்டோட தலைவர்கள் சந்திச்சு பேசினா போரே முடிவுக்கு வருது. ஸோ ரெண்டு மாநில முதல்வர்கள் பேசக்கூடாதா அப்படின்ற நோக்கத்துல நேரடியா கர்நாடகாவிற்கே போயிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம். அண்ட் அப்படி போறதால எனக்கு அவமானம் நேர்ந்திட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. மக்களுக்காக அவமானப்பட்டாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போலான்னு இருந்தேன். பட் சூழ்நிலை சரியில்லாதால அவங்களே வர வேணாம்னு சொன்னதால போக முடியல. தென் குறுவை சாகுபடிக்கான காம்பன்சேஷன் கொடுத்தாச்சு. அரசியலே நாங்க தான் சொல்றாங்க, இது கூட தெரியாம இருக்காங்க. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு மாதிரி உதயநிதிக்கு செவிலி அடிச்சிருக்காரு. தென் மேகதாது அணை குறித்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது மேகதாது அணைக்கு எதிராக 3 முறை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஒழுங்கா வாதாடாம 3 தடவையும் தள்ளுபடி ஆயிருக்கு உங்க மனு. சோ டிஎம்கே ஆட்சியில என்ன அப்படி வாதாடி கிழிச்சிங்க அப்படின்னு மாதிரி அவரும் கிழிச்சிருக்காரு. சோ லேடிஸ் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி அவமானப்பட்டது மட்டும் இல்லாம சட்டமன்றத்திலேயே ஒருத்தர் அடி வாங்கிட்டு இருக்காரு. அண்ட் இன்னைக்கு உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் வாங்குற வீடியோ தான் வைரல் ஆக போகுது. ப்ரிப்பேர்டா எழுதி எடுத்துட்டு வந்து அடிதான் வாங்குறாரு. இன்னைக்கும் ஏதாவது ஓட்டம் இருக்கான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.